ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டை நம்ம தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். மக்களாகிய நம்மளுடைய நலனை கருத்தில் கொண்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் முதல் இது அமலாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு திடீர் அறிவிப்பை நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பானது பார்த்திங்கன்னா நம்ம ரேஷன் கடைகள், அதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளுக்குமே பறந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய திடீர் அறிவிப்பு. வாங்க என்னென்னு பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மானிய முறையில் உணவுப் பொருட்கள் வழங்கிட்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதே போல் பொது விநியோக திட்டத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கலைக்கிறதுக்காகவும் மக்களுடைய குறைகளை கேட்டு உடனுக்குடன் தீர்வு கொடுக்கறதுக்காகவும் மாதம் பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் வழங்கல் தொடர்பான பொதுக்கூட்டங்கள் மற்றும் முகாம்கள், குறை தீர்க்கும் மையங்கள் அது மாதிரி மாதம் நடத்திக்கிட்டு வராங்க. இதில் மெயின் பார்த்திங்கன்னா மாதம் நடக்கக்கூடிய பொதுமக்களுடைய குறை தீர்க்கும் முகாம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக அரசு தரப்புலேருந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிரடியான அறிவிப்புகளையுமே அறிவிச்சிட்டு வராங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியாகிருக்கு. மாநில சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை டைமில் பார்த்திங்கன்னா ரேஷன் பொருட்களும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் குடும்பத்தாரர்களுக்கும் சம்மந்தமான நிறைய விஷயங்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் நன்மை தரக்கூடிய நிறைய அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. கடந்த வாரம் சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில், அதாவது ஒரே டைமில் அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில், பருப்பு இது போன எல்லா ஜாமாக்களும் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் நம்ம வாங்கிக்கிற மாதிரி ஒரு சூழலை கொண்டு வர போகிறாங்களாமா. இது வரைக்கும் நம்ம எப்படி வாங்கிட்டு இருக்கோம்? ஒரு நாள் அரிசி, சர்க்கரை ஒரு நாள் போய் வாங்குவோம், பாமாயில் வந்திருக்குன்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க, அப்போ போய் ஒரு நாள் வாங்குவோம், மற்றபடி பருப்பு வாங்குறதுக்கு ஒரு நாள் போவோம். இது போல் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு டைமில் நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இனி அப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னும் ஒரே டைமில் எல்லா பொருளுமே மக்களுக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்ட்டு நம்ம அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் நமக்காக சட்டப்பேரவையில் பேசியிருக்காங்க. இதன்படி பார்த்திங்கன்னா நடவடிக்கையுமே எடுக்கப்பட்டாச்சு. ஸோ இதுவுமே மாதம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 15ஆம் தேதி உணவுப் பொருள் வணிப கழக கிடங்குகளிலிருந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளுக்கு பொருட்களை அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் கடைகளில் பார்த்திங்கன்னா 60% பொருட்கள் இருப்பில் இருக்குமா. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ரேஷன் கடையில் 60% பொருட்கள் 15ஆம் தேதியை அவங்க அனுப்பி வச்சிடுறதுனால 1ஆம் தேதி வாக்கிலலாம் பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் ஃபுல்லாகவே ஒரு 60% வரைக்குமே பொருட்கள் இருக்குமா. பொதுமக்களாகிய நம்மளும் என்ன பண்ணலாம்னா 1ஆம் தேதியிலேருந்து நம்ம பொருள் வாங்கிக்கலாம், நாங்களும் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது மேலே போடுற விதிமுறைகள் கீழே உள்ளவங்க பின்பற்றுறாங்களான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 80% பண்ண மாட்டாங்க. ஸோ அதன்படி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் ஒரு ரேஷன் கடையில் உங்களுக்கு பொருள் கொடுக்கப்படலை, மறுபடியும் சக்கரை தனியாக, அரிசி தனியாக, பாமாயில் தனியாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு புகார் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எந்த புகார் அவங்களுக்கு நம்ம ரைஸ் பண்ணாலும் அதற்கான நடவடிக்கையை அவங்க உடனே எடுப்பாங்க. கண்டிப்பாக உடனே நடவடிக்கை உங்களுக்கு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டும் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சருடைய இந்த அறிவிப்பால் பார்த்தீங்கன்னா பொதுமக்களாகிய நமக்கும் சரி, இது வரைக்கும் உள்ளவங்களும் சரி, எல்லாருக்குமே சரி ரொம்பவே ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இருக்கிறதா சொல்லிட்டு வராங்க. இந்த தகவல் உண்மையான தகவல் தான். ஏன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ பொதுவாகவே ஒரு ரேஷன் கடைக்கு போகிறோன்னா எல்லா பொருளும் ஒரே நேரத்தில் நமக்கு கிடைக்கிறது இல்லை, நான் முன்னால் சொன்ன மாதிரியே. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் ஒரு பொருள் வாங்குறதுக்கு ஒரு டைம் போகிறோம்னா மறுபடியும் இன்னொரு பொருள் வாங்க இன்னொரு டைம் அதே ரேஷன் கடைக்கு போக வேண்டியது இருக்குது. ஒரு சில நேரம்லாம் ரேஷன் கடை திறந்துருக்கிற இந்த டைமிங் கூட நமக்கு தெரியறதில்ல. அங்கே பக்கத்தில் உள்ள யாராவது ஃபோன் அடித்து சொன்னால் தான் நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது. இந்த டைமில் இந்த நாளில் தான் அங்கே ரேஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு முன்கூட்டியே கிடைக்கிறதில்ல. ஸோ அதனால் ரெகுலராக 1ஆம் தேதியிலேருந்து கடை இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் நமக்கு இருந்தாலும், அதே மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா பொருளும் ஒரே டைமில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு மக்களாகிய நமக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த தரப்பில் அமைச்சருடைய இந்த அதிரடி அறிவிப்பானது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸாக தான் கருதப்படுது. இந்த அமைச்சருடைய இந்த அறிவிப்பினால் பார்த்தீங்கன்னா இந்த கோடை வெயில் கொளுத்துக்கிட்டு வர இந்த நேரத்தில் நம்ம அடிக்கடி ரேஷன் கடைக்கு போயிட்டு நின்று இப்போ லைனில் நின்று க்யூவில் நின்று நம்ம வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் மக்களாகிய நமக்கு ஒரு பெருமூச்சாக தான் இருக்குது. இந்த கோடைக்கால இந்த கத்திரி வெயிலை மனசில் வச்சு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு தரப்புலேருந்து இன்னொரு முக்கிய அறிவிப்புமே நமக்கு வெளியிட்டிருக்காங்க. அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் கேள்வி டைமில் பேசிய நம்ம தருமபுரி தொகுதி எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, வெங்கடேஸ்வரர் அப்படிங்கிறவங்க, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரேஷன் கடைகளில் பெண்கள் தான் மோஸ்ட்லி அதிகமாக ரேஷன் பொருட்கள் வாங்குறதுக்கு வராங்க. ஸோ அதிக எண்ணிக்கையில் பெண்கள் தான் வராங்க, வெயிலில் நின்று பொருட்களை வாங்கிட்டு செல்கிறாங்க. வெயிலுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு ரேஷன் கடைக்கு வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று மரங்கன்றுகளை நடணும், அப்படி இல்லையா
மேற்கூரை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் வந்து பேசியிருக்காங்க. இதுக்கு பதிலளிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பதிலளித்து பேசியிருக்காங்க. அப்படி பேசும்போது நம்ம தமிழ்நாடு வாணிப கிடங்குகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மரம் நடுற வேலைகள் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கடைகளுக்கு முன்னால் நல்ல நிலையில் எப்போதுமே நிரந்தரமாக இருக்கிற மாதிரியான மேற்கூரைகள் கண்டிப்பாக அமைக்கும் வேலையும் போயிட்டுருக்கு. அப்படி இல்லாத இடத்துலையும் கண்டிப்பாக நம்ம வந்து மேற்கூரைகள் அமைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளுக்கு முன்னால் மரம் நடுற யோசனைகள் இருக்குல்ல, இப்போ சொன்னாங்க இல்லையா, ஸோ அந்த யோசனைகள் அனைத்துமே வந்து நம்ம தமிழக முதலமைச்சருடைய கண் பார்வைக்கு கொண்டு செல்லப்படும். அதன்படி பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளுக்கு முன்னால் கண்டிப்பாக வந்து மரம் கன்றுகள் நடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் நாங்கள் மரம் கன்றுகள் நடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பேசின நம்ம உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 24 லட்சம் நெல் கொள்முதல் வந்து பண்ணியிருக்கிறாங்களாமா. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 32 லட்சம் நெல் வந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் வந்து வெளிப்படையாக வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா நெல் கொள்முதல் வந்து இந்த முறை வந்து அதிகமாகவே பண்ணியிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளுக்கு இனிமேல் நம்ம மக்கள் வந்து ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சியே வேணாம், ஒன் டைமில் போனாலும் எல்லா பொருட்களும் நம்ம வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து இந்த மாதிரியான வெயில் காலங்களில் ரேஷன் கடைகளில் வந்து வெயிலில் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக இயற்கை முறையில் வந்து மரக்கன்றுகள் நடுறதுக்கான வேலைகளும் நடைபெற்று இருக்குதான். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளுக்கு முன்னால் மேற்கூரைகள் அமைக்கும் வேலை மிக சிறப்பாக நடைபெற்று இருக்குதாமா. மேற்படி வேற ஏதாவது உங்களுக்கு கோரிக்கைகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து குறை தீர்க்கும் மையம் அவங்க நடத்துகிறாங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் வந்து இதை அறிவிச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து நம்ம முதலமைச்சராகிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பார்வைக்கு வந்து கொண்டு செல்லப்படும் அப்படிங்கிறதையும் ரொம்ப வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.